ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த வருடம் என்னன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்கள். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, இந்த அர்த்தாஷ்டமத்து சனி, அதே மாரி குருவும் உங்களுக்கு குரு பலம் இல்லாம அஷ்டமத்து குருவா இருந்துச்சு. அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு இல்ல. ஏன்னா, இப்ப ராகு கேதுவும் நல்ல பொசிஷன்ல இருக்கு. அதே மாரி சனியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பஞ்சம சனி 5ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அது போக குருவும் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு, பாக்கிய ஸ்தானத்துக்கு வராரு. அதனால இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டா தான் இருக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டா தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது. பொருளாதாரமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, 2மே நல்ல பேலன்ஸ்டா தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. ஒரு சில ராசிகளுக்கு பொருளாதாரம் மட்டும் பெருசா நல்லா இருக்கு. உறவுகளிடையே மனக்கசப்பு அந்த மாரி இருக்கு. ஆனா உங்களுடைய ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரமும் நல்லா இருக்கு. உறவுகளுடைய நிலையுமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, மன மகிழ்ச்சிக்கு எந்தவித குறையுமே இல்ல உங்களுக்கு. பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் நல்லபடியா வெற்றி வாய்ப்ப உங்களுக்கு குடுக்கும். நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ நாளா அதுலருந்து உங்களுக்கு சில விஷயங்கள எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய வருடமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது. அதே மாரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஏன்னா குரு உங்களுக்கு வருடம் பிறக்கும்போது அஷ்டமத்துல இருந்தாலும் அது 2ஆம் இடத்த பாக்குது. அது போக ஜூனுக்கு அப்புறம் பெயர்ச்சியாகி 9க்கு வர்றதுனால நல்ல பாக்கியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் கேது பெயர்ச்சி ஆயிறாரு 10ஆம் இடத்துல இருந்து. 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப தொழில்ல இன்னும் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். ராகு 3ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ நீங்க என்ன விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. அது கூட 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்த பாக்குது. அப்ப நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஏன்னா உங்களுக்கு 3, 4 கூடையவர் தான் சனி. உங்களுடைய ராசிக்கு. அப்ப அவர் பார்க்கும்போது, நீங்க உற்பத்தி பண்ணக்கூடியது, அதாவது வாங்கி விக்கிறது, இந்த மாரி என்ன பிசினஸ் பண்ணாலும் வருமானம் அப்படிங்கிறது நிரந்தரமானது. அது உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். வருமானத்துல எந்தவித தடையும் இருக்காது. ஆனா அலைச்சல் நெறைய இருக்கும். ஏன்னா, ராகு கேது ராகு 3ஆம் இடத்துலயும், 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கனால, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனா, அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா மாறும். அதே மாரி நல்ல அனுகூலத்தையும் சேர்க்கும் உங்களுக்கு. வருமானத்துல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான். நிரந்தர வருமானம், நல்ல லாபம் உங்களுக்கு 11 குடையவர் புதனு. அவர் ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா 30 நாளுக்கு ஒரு தடவ மாறிட்டே இருப்பாரு. அதனால உங்களுக்கு வருமானத்துல எந்தவித தடையுமே இருக்காது. அது கூட குருவோட சேரும்போது உங்களுக்கு நல்ல அமைப்புகளும், பலன்களும் இருக்கும். அதாவது நல்ல ஐஸ்வர்ய பிராப்தத்த பெற்றுக் கொடுக்க போதுங்க. குரு 9ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு 3ஆம் இடத்த பார்க்குறாரு, 5ஆம் இடத்த பார்க்குறாரு, உங்களுடைய ராசிய பார்த்துர்றாரு. அப்ப என்ன அமைப்புகள குடுக்கும் அப்டின்னா, நீங்க இதுவரைக்கும் பிசினஸ்ல எவ்வளோ விஷயத்த டெவலப் பண்ணணும்னு நெனச்சு வச்சிருப்பீங்களோ, அத்தனையும் உங்களால டெவலப் பண்ண முடியும். புதுசா ஒரு பிசினஸ் இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சனியோடைய தொந்தரவு இனிமேல் உங்களுக்கு இல்ல. அதே மாரி ராகு கேதுவுடைய தொந்தரவும் கிடையாது. குரு பலமும் பரிபூரணமா இருக்கு. நீங்க ஜூனுக்கு அப்புறம் என்ன விஷயம் வேணா நீங்க செய்யலாம். செய்யக்கூடிய அத்தன விஷயமும் சக்சஸ் ஆயிரும். எந்த தடைகளும் உங்களுக்கு இனிமேல் வராது. தடை அப்படிங்கிறது நீங்க நெறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. நெறைய தடைகள சந்திச்சிருப்பீங்க. அதனாலேயே நெறைய வெக்ஸ் ஆயி போய் உட்கார்ந்திருப்பீங்க. ஆனா இனிமேல் உங்களுடைய ராசிக்கு எந்தவித தடையும் கிடையாது. அதனால நீங்க தாராளமா தொடங்கலாம். ஜூனுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். காசு பணம்ங்கிறது மிகப்பெரிய லெவல்ல சம்பாரிக்க முடியும். தொட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமா போகும். புதுசா பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்துல பார்த்துக்கங்க. உங்களுக்கு புதுசா தொழில் இந்த டைம்ல தொடங்கலாமான்னு பார்த்துக்கங்க. ஆனா கோச்சார ரீதியா சக்சஸ் பண்ணும். இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணலான்னா, உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் டைம் நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன திசா புத்தி, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி, சனி இதோடைய நிலைமைகள்லாம் பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்கங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நெறைய நல்ல அமைப்புகள் தான். 9ஆம் இடம்ங்கிறதே ப்ரமோஷன் ஸ்தானம் தான். ஸோ அதனால அந்த இடத்துல உங்களுக்கு குரு வரதுனால, திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க அதுல சீனியாரிட்டில இல்லைன்னா கூட ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல வருமானம் பார்க்க முடியும். நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்க முடியும். உங்களுடைய உழைப்புகள் அங்கீகரிக்கப்படும்.
அதாவது உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் குடுப்பாங்க. நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் குடுப்பாங்க. மன நிறைவான ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. நீங்க வேற கம்பெனிக்கு போணும்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. அதே மாரி ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்கலாம் இந்த டைம் ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். 9ல குரு வந்துட்டாரு. 3ல ராகுவும், 9ல கேதுவும் வரக்கூடிய காலகட்டங்கள் கட்டாயம் கிடைச்சிரும். டிசம்பருக்கு மேல வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ, படிப்புக்காகவோ வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தடைகள், தாமதங்கள் இருக்கு அப்டின்னா, அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி 2 தீபம் போடுங்க. தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதுல வெள்ளெருக்கு திரிய யூஸ் பண்ணி போட்டீங்க அப்டின்னா, கட்டாயம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் அங்க போணும்னு ஒரு கனவோட, லட்சியத்தோட இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இந்த பரிகாரத்த செய்யும்போது கட்டாயம் நடந்துரும் உங்களுக்கு. நினைக்கக்கூடிய விஷயங்கள சாதிக்க முடியும். நல்ல ரிசல்ட் வரும். நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் 3ஆம் இடத்துல ராகு, அதாவது எடுக்கக்கூடிய விஷயங்கள அப்படியே மக்கப் பண்ணி அப்படியே எழுதுறது, ஓனா ரைட் அப் பண்றது, குரு பலம் பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கு. உயர்கல்விகளுக்கெல்லாம் போறது, அந்த இடத்துல நல்ல உங்க திறமைகள காமிக்கிறது, படிக்கக்கூடிய விஷயங்கள்ல படிப்பு வந்து நான் நல்ல டெவலப்மெண்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து என்ன விஷயத்த எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் பண்ணி குடுத்துருவாரு. குரு, ராகு, கேதுக்களும் நல்ல அமைப்புகள்ல இருக்கு. குருபலம் உங்களுக்கு நல்லா இருக்கனால, இந்த வருடம் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும். நல்ல ஸ்கூல்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும். அதாவது 10த் வரைக்கும் படிச்சுட்டு +2க்கு வேற ஸ்கூல் போணும்னு நெனச்சா கூட, கட்டாயம் கல்வியிலயும் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஆனா, என்ன அப்டின்னா, சனி 2ஆம் இடத்த பாக்குது. அதனால என்னன்னா, நீங்க நல்லா ரைட் பண்ணி எழுதி பழகிக்கங்க. அது உங்களுக்கு சக்சஸ குடுத்துருங்க. ரைட்டிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல சக்சஸ குடுக்கும். ஏன்னா 11 கூடியவர் புதனா வரதுனால, நீங்க ரைட் பண்ணி எழுதி எழுதி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு சக்சஸ். அது பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ கூட நீங்க எழுதி பாருங்க. அதனால ஒண்ணும் கிடையாது. இந்த தப்பு கிடையாது. பொதுவாவே இந்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம், இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்டின்னா 3 கூடியவர் உங்களுக்கு 5ல இருக்காரு. அதே மாரி குரு பலமும் 3ஆம் இடத்துக்கு இருக்கு. ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வரதுனால, இன்ட்ரிவ் அப்படிங்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். இன்ட்ரிவ் அட்டெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் ஒரு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு. பொதுவா வேலை கிடைக்குமா அப்படின்னா, இந்த வருஷம் கட்டாயம் உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கும், தகுதிக்கும் ஏற்ற கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க விரும்பின உங்களுக்கு ஏற்ற ஃபீல்டுலயே நல்ல வேலை கிடைச்சிரும். நல்ல சேலரிலயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே விருச்சக ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு. அதுக்கு வந்து 3ஆம் அதிபதி 5ல இருந்து 2 பாக்குது. குருபலமும் இருக்கு. இருந்தாலும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். முகம் தெரியாத ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட உங்க பர்சனல் விஷயத்த சொல்லாதீங்க. உங்களுடைய ஃபோட்டோ ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட அக்கவுண்ட் டீட்டெயில்க்கு ஷேர் பண்ணாதீங்க. தெரியாத லிங்க்ல பிரஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் என்னன்னா 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன்ஸு. சோசியல் மீடியாவும் 3ஆம் இடம் தான். இது ஏன் சொல்றேன் அப்டின்னா, ராகு 3ஆம் இடத்த வலுத்து வந்திருக்கு. உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் 3ஆம் இடம் சனியோடது. சனியோடைய வீட்டுக்கு மகர ராசிக்கு ராகு டிசம்பர்ல வரப்போது. குருவோடைய பலம் வேற அதுக்கு பொருந்தி இருக்கனால, ஏமாற்றங்கள அதிகமாக கொடுக்கும். அதனால யாருக்கும் என்ன செய்யணும், உங்களுடைய பிரைவேட் நம்பர் குடுக்காதீங்க. சோசியல் மீடியால, இன்ஸ்டாலலாம் போய் சேட் பண்ணாதீங்க. நீங்க உங்க பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க கிட்ட கூட ஃபோன்ல இன்னொருத்தங்கள பத்தி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி, உங்களுடைய பேர கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ, அத்தன வேலையும் பண்ணுவாங்க. 5ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அப்போ மனதுக்கு பிடித்த நபர்களே உங்களுடைய இதயத்த குத்தி கிழிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுருவாங்க. இந்த காலகட்டத்தில யாரையும் நம்பாதீங்க. ரொம்ப ரொம்ப உஷாரா இருந்துக்கங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல லீவ் போட்டு போறீங்க. நீங்க ஒரு சீஃப் அக்கவுண்டன்ட்டா இருக்கீங்க. செக்ல கையெழுத்து போட்டுட்டு, அத டிராவுக்குள்ள வச்சு பூட்டிட்டு, நீங்க போறீங்க. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்கன்னு குடுத்துருந்தீங்கன்னா, அந்த செக்க ஃபில் பண்ணி அவங்க போட்டுருவாங்க. ஜாமீன் போடாதீங்க. என்னோட ஃப்ரெண்டு தானே, என்னுடைய இது தானே, க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, என்னுடைய உறவினர் தானே நீங்க போய் போட்டுருவீங்க. ஜாமீன் போட்டீங்கன்னா, கடைசில பணத்த நீங்க கட்டுற மாரி வரும். இது மாரி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம பண்ணாதீங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், அதே மாரி டைப் பண்ணக்கூடியது, செல்ஃபோன்ல வந்து பிரைவேட்டா சேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இன்ஸ்டால டிஎம்ல போய் பேசுறது, இந்த மாரி எதுவுமே வேண்டாம். நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லன்னா உங்களுடைய பேரு நீங்க தப்பு செய்றீங்க, செய்யல 2வது
முடிஞ்சிரும். கிழிஞ்சு போயிரும். அந்த மாரி இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு, ராகு, ராகு. கட்டாயம் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ட குடுத்துருவாரு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. ஃபோன்ல பேசும்போது கூட கவனமாக இருங்க. பெண்களுக்குங்க, பொதுவா நல்லா இருக்கு. அமைப்புகள் நல்லா இருக்கு. நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியும். புதுசா செய்யக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் குரு பாக்கிய ஸ்தானத்துல இருக்கறனால, சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய புதுசா ஒரு வேலைக்கு போறீங்களா? உடனே கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சேலரி கிடைக்கும். ஒரு தொழில் செய்றீங்களா? அதுவும் சக்சஸ் ஆகும். காசு பணம் வேணுமா? அதுவும் கிடைச்சிரும். 2ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு. எல்லாமே நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஆனா, நீங்க என்னன்னா முயற்சி பண்ணணும். அதே மாரி வந்து உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க உண்டு, உங்களுடைய ஒர்க் உண்டுன்னு இருங்க. பொதுவா உங்களுடைய ராசிக்கு கண் திருஷ்டி அதிகம். முக்கியமா விருச்சக ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்டின்னா, எல்லாத்தோட நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கனால, அழகுல சொல்லல, வேலையில. ஸோ வேலை பார்க்குறது வந்து மத்தவங்கள காட்டிலும் நீங்க ஸ்பீடா பண்ணுவீங்க, திறமையா பண்ணுவீங்க. அது அவங்களுடைய இயலாமை வந்து உங்களை எப்படியாவது பழிவாங்க தூண்டி விடும். ஸோ ஒரு விஷயத்த வந்து நீங்க ஸ்மார்ட்டா பண்ணும்போது மத்தவங்க பொசசிவ் ஆவாங்க, பொறாமப்படுவாங்க. என்னன்னா, உங்கள எப்படி கீழ இறக்குறது? என்ன பண்ணலாம்? அப்படின்னு இருப்பாங்க. ஆனா, உங்கனால அத கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எதிரிகள் இடம் 6ஆம் இடம். அந்த எதிரிகள் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய். உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஸோ என்ன அப்படின்னா, இந்த செவ்வாழைன்னு சொல்லுவாங்கல்ல, கூடவே இருந்தே செவ்வாழைங்கிற மாதிரி, உங்க கூடவே தான் உங்க எதிரிகள் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நண்பர்களே எதிரிகளாக இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. ஸோ அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உங்கள எப்ப இறக்கி விடலாம், அதுல சந்தோஷம் காணலாம் அப்படின்னு நெனச்சுட்டே இருப்பாங்க. இத நெறைய பேர் அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த டைம்ல ரொம்ப உஷாரா இருங்க. முக்கியமா பெண்களுக்கு. சனி 5ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு. தேவையில்லாத அவமானங்கள தேடி தந்துருவாரு. அதனால கவனமாக இருங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க தானேன்ட்டு நீங்க ஃபோட்டோ அனுப்புறது, சேட் பண்றது இதெல்லாம் வேண்டாம். அதனால உங்களுக்கு பிளாக்மெயில் அந்த மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பேரண்ட்ஸ் கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லணும். நீங்க வெளியில போறதுனா இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதா இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன கரெக்ட்டா சொல்லிட்டு போங்க. இல்ல உங்களுடைய நீங்க திருமணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டயும், திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிருங்க. பேரண்ட்ஸ் சொல்லி விடலன்னா போக தான் கூடாது. இல்ல ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்டயே சொல்ல முடியல, ஹஸ்பண்ட் கிட்டயே சொல்ல முடியலன்னா, செய்யாம இருக்கிறது தான் நல்லது. செஞ்சு மாட்டிக்காதீங்க. காலங்களும், நேரங்களும் சரியில்லாதம்போது, நம்மளுடைய ஆசாபாசங்கள விட்டு குடுக்கறதுல தப்பே கிடையாது. டைம் சரியில்ல அப்டின்னா, நமக்கு அங்க போனா கட்டாயம் நல்லது நடக்காதுன்னா, அத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். ஸோ, அதனால ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாவே ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு பெண்களுக்கு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா, குருபலம் இருக்கு. பரிபூரணமா இருக்கறனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த டைம்ல எடுத்தான்னா நிச்சயம் அடுத்தது மேரேஜ். அந்த மாரி டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடந்துருங்க. திருமணத்துல ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. குருபலமும் பரிபூரணமா இருக்கனால தாராளமாக திருமணம் பண்ணலாம். அது கூட உங்களுடைய ஜாதகத்துல அ 7ஆம் அதிபதியோடைய இது கலத்திர ஸ்தானாதிபதியோட தசா புத்திகள்லாம் நடக்குதான்னு பார்த்துக்கங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கனால காதல் ரீதியான பிரச்சனைகள் கட்டாயம் வரும். அந்த இது சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குருபலமும் இருக்கு. ஆனா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 குடையவர் அவரு தான் 5ல போய் உட்கார்ந்திருக்காரு. காதல் ரீதியா பிரச்சனையும், மனக்கசப்பும் கட்டாயம் வந்துரும். 2ஆம் இடத்துல இருக்கனால, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நீங்க விரும்பின நபர் மனதை அதாவது கன்னா பின்னான்னு குத்தி கிழிக்கிற மாரிலாம் சில இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, சனிக்கு திரிகோணத்துல கேது வராரு. டிசம்பருக்கு அப்புறம். அதனால பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்ன்னு கேட்டு வராதீங்க. ஒண்ணு இல்லன்னா அடுத்த ஒண்ணு அப்டின்னு சொல்லி கடந்து போய் பழகிக்கங்க. கல்யாணம் ஆனா அத சேர்த்து வைக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பிரிஞ்சு போது, ஒரு உறவுகள் ஈஸியா பிரியுது அப்டின்னா, அது உங்களுக்கு ஒர்த் இல்லன்னு அர்த்தம். நெறைய பேர் இத தான் கேட்டு வராங்க. பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு வாழ்க்கை இல்ல. செத்து போயிரலாமான்னு இருக்கு அப்டின்னா, நான் என்ன சொல்றது சொல்லுங்க? சரி போன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, உங்கள விட்டு ஒருத்தவங்க போறாங்கன்னா, உங்க கூட வாழ்றதுக்கு தகுதி இல்லன்னு நீங்க நெனச்சுக்கங்க. அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தியாகம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த லைஃப்ல நீங்க டெவலப் ஆகி போறத மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர, வேற எதுவும் யோசிக்காதீங்க. பரவால்ல. அதே மாரி உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள்லாம் நீங்கும். 5ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்த குரு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனாலும் நான் ஏன் வந்து இந்த காதல் பிரச்சனை சொல்றேன் அப்டின்னா, மனக்கசப்பை ஏற்படுத்துறதுக்கு சனி தான் காரணம். அதனால 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறனால, சனி அவருடைய வேலைய செய்வாரு.
குரு அவருடைய வேலைய கட்டாயம் செய்வாரு. ஸோ எந்த விஷயத்த நீங்க ஹைப் பண்ணணுங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ குருவ பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, பொருளாதார வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல வந்துரலாம். பொருளாதார ரீதியா நெறைய மாற்றங்கள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வரும். அதுல இருந்து நீங்க உங்களுடைய சொத்துக்கள வாங்கி சேர்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்த பார்க்கறனால ஒரு வீட்ட வாங்கி வாடகைக்கு கூட விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட இருக்குது. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி, வெளியூரு, வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். குரு பலம் உங்களுக்கு நெறைய இருக்கனாலயும், குரு ஸ்தானத்துக்கே குரு வரதுனாலயும், உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஒரு ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பிடித்த தெய்வத்த உபாசனை பண்றது மூலியமா, உபாசனை சீக்கிரமா சித்தியாகும். அதே மாரி உங்களுக்கு நல்ல ஆன்மீக பற்று, ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தா, உங்களுக்கு பிடித்த தெய்வத்த எடுத்து உபாசனை பண்ணும்போது, உபாசன தெய்வத்த நேரடியா பார்க்க முடியும். நேரடியானா, அப்படி சினிமால காமிக்கிற மாரிலாம் வராது. பட் ஆனா அத உணர முடியும். கட்டாயம் உணர முடியும். உபாசனை எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலம். முக்கியமா குருவும், கேதுவும் இணையக்கூடிய காலம். இது எப்பவுமே வராதுங்க. குரு, கேது தான் ஒருத்தங்க ஆன்மீக நிலையில உயர்த்தி கொண்டு போய் செல்லும். குருவும், கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அதனால நீங்க வந்து ஒரு சித்த நிலை, அடுத்தது ஆன்மீகல ஒரு குருவா மாறுறது, ஆன்மீக நிலையில உங்கள உயர்த்தி கொண்டு போறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த காலகட்டம், இந்த வருடம் அருமையான அமைப்பு இருக்குது. அதனால கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்றதுனா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லெவல்லயும் நீங்க உயர்வாக வரக்கூடிய அமைப்புகள். தந்தையாருக்கு தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். அப்பா இருக்காரு அப்படின்னா, அப்பாவுடைய ஹெல்த்த ரொம்ப பார்த்துக்கணுங்க. அவருக்கு மருத்துவ கண்டம் இருக்கு. அதே மாரி தந்தை வழி சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மெயினா வந்து உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் செலுத்தணும். திருமணமானவர்கள் பிரிந்தவர்கள சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில பாக்கிய ஸ்தானத்தில குரு இருக்கனால, பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. அது மட்டும் இல்லாம கேதுவும் அங்க வர்றதுனால, சட்டம் பிரச்சனை சட்ட ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அந்த சட்ட சிக்கல்கள் தீர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா, குரு, கேது சட்ட சிக்கல்கள நிவர்த்தி பண்ண வைக்கும். அதே மாரி உங்க மேல கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. விருச்சக ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கனால, ஈஸியா பேரு, புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பேரு, புகழ் அப்படிங்கிறதே 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு குருவும் வராரு, கேதுவும் வருது. இந்த காம்பினேஷன்னால உலக புகழ் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ, விருச்சக ராசிக்கு இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு இருக்கு. அதனால கட்டாயம் இந்த டைம யூஸ் பண்ணிக்கங்க. நான் இந்த கேரக்டர்ல நடிக்கிறதா? நான் இந்த விஷயத்த பாடுறதா? நான் இந்த விஷயத்த எழுதுறதா? அப்பல்லாம் நீங்க நினைக்காதீங்க. எந்த வாய்ப்பு வந்தாலும் அத நீங்க செவ்வனே செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய லெவல்ல உயர்வான நிலை வந்துரும். பெரிய பேரும் புகழும். வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆனாலும் ஆயிருவீங்க. வெளிநாடுகளுக்கு சென்று உங்க கலை விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய புரோகிராம நடத்துவீங்க. நெறைய வருமானம் வரும். உயரிய விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த விருதுகள் கிடைக்கும். அதே மாரி மக்களிடையே ஈஸியா அவங்களுக்கு ஜனவசியம் கிடைக்கும். ஈஸியா ஃபேமஸ் ஆயிருவீங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க அதிகாரிகள் இருக்கீங்களா? விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு மிக சூப்பரா இருக்கு. ஏன்னா, குரு, கேது காம்பினேஷன் நல்லா இருக்கு. ராகுவும் நல்லா இருக்காரு. சனியும் நல்லா இருக்காரு. தொட்டது எல்லாமே சக்சஸு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும், அங்கீகாரங்களும் கிடைக்கும். உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய அத்தன பிரஷரும் நீங்கிரும். உங்களுடைய வேலைய நீங்க ஃப்ரீயா செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாரி ஒரு இடத்துக்கு இவ்வளோ நாள் வந்து நம்மளோட சொந்த ஊருக்கே போயிரலாம். இந்த பிளேஸ்ல போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பணி மாற்றங்கள் நெறைய பேருக்கு இருக்கு. ப்ரொமோஷனும் நெறைய பேத்துக்கு இருக்கு. கட்டாயம் ஒரு ப்ரொமோஷன் இருக்கு. பதவி உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஆனா என்ன 3ஆம் இடத்துல ராகு. கம்யூனிகேஷன் லெட்டர் எழுதுறது, கையெழுத்து போடுறது, படிச்சு பார்க்காம எதுவும் போடாதீங்க. உங்களோட கையெழுத்த மிஸ்யூஸ் பண்றது, அதே மாரி டெண்டர் இந்த மாரி விஷயங்கள், முறைகேடான விஷயங்களுக்கு உங்களுடைய பேர யூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கங்க. நீங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. உங்களுடைய நேரத்த மத்தவங்க யூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கங்க. அதனால கவனமாக இருங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயத்துல 1 தடவைக்கு 2 தடவ படிச்சு பார்க்கணும். அதே மாரி நல்ல அமைப்புகள்லாம் இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான பொற்காலம். நெறைய காசு, பணம், பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய
மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும்போது அது மூலியமா காசு பணமும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு விருதுகள் வா வ கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. பரிசு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வருடம் பிறக்கும்போதே வந்து இந்த ஏப்ரல் வந்து இந்த டிசம்பருக்கு அப்புறம் தான் ராகு கேது பயிற்சி வருது. அதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி கிடையாது. ஆனா ஜூனுக்கு அப்புறம் தான் குரு பெயர்ச்சியும் வருது. ஆனா எலக்ஷன் ஏப்ரல்லயே வந்துருது. ஸோ அதனால வெற்றி வாய்ப்ப பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். அ சனியும் வந்து 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. அவரு வந்து 11ஆம் இடத்த பார்க்குறாரு. அது ஒண்ணு தான் நல்ல பாயிண்ட்டு. ஆனாலும் 4 கூடையவர் 5ல போயிருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. பதவி ஸ்தானத்திலேயே ராகு இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சவரா இருந்தீங்க அப்படின்னா, உங்க பதவிய பிடுங்காம ராகு விடாது. நீங்க ஒரு நல்ல ஜோசியர பார்த்துக்கிட்டு, பூஜைகள், பரிகாரங்கள், வேள்விகள், யாகங்கள்லாம் நடத்துங்க. தெய்வ வழிபாடும் பண்ணிக்கங்க. என்ன உங்கனால பரிகாரங்கள் செய்ய முடியுமோ, அத எல்லாமே செஞ்சுக்கங்க. இல்ல நீங்க எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, என்கிட்ட கேளுங்க. கட்டாயம் நான் உங்களுக்கு ஆன்ஸர் பண்றேன். ஆனா விருச்சக ராசி, விருச்சக லக்னத்துல இருக்கவங்களுக்கு, அரசியல்வாதியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல வெற்றி கிடைக்கணும். பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா, கட்டாயம் முடியாது. 4ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு மேல தான் கால நேரங்கள் நல்லா இருக்கு. குரு பலமும் ஜூனுக்கு அப்புறம் வரதுனால, பதவி இருந்துச்சுன்னா, அந்த பதவிய புடுங்கும். நீங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க. எம்எல்ஏ இதுதானே வருது. அதெல்லாமே பதவி அது ஒரு பதவி தானே. அந்த பதவிய புடுங்கிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்டின்னா, கட்டாயம் தோல்விகள சந்திக்கிறது. மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல அ ஒரு இதா ஃப்ரேம் ஆக மாட்டீங்க. ஒரு ஜனவசியம் இருக்காது. உங்க மேல அதிருப்தி, கோவங்கள், நீங்க இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்களே! அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் வரும். அதனால ஜனவசியத்த உண்டு பண்ணணும். ஜனவசியத்த உண்டு பண்றதுக்கு கணபதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பரிகாரங்கள் பண்ணும்போது, ஜாதக ரீதியா அந்த தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாயி உங்களுக்கு வெற்றி வாய்ப்ப குடுக்கும். பொதுவா விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியா நல்ல உயர்வு, ஐஸ்வர்ய பிராப்தங்கள், சகல விதமான சௌபாக்கியங்கள், குரு பலம், குருவோடைய ஆசீர்வாதம், உபாசனை தெய்வங்களுடைய வழிபாடுகள் இது எல்லாமே பரிபூரணமா நல்லா இருக்கு. நீங்க வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்துல சோசியல் மீடியா, கையெழுத்து போடக்கூடியது, ஜாமீன் போடக்கூடியது இந்த மாரி விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். மத்தபடி எல்லாமே ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.